அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் நிறைந்து வருவதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சக்தியை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் ஆடி மாதத்தில் அம்பிகை வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அப்படி அவரை வழிபடும் போது உங்களுடைய வாழ்வில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். மேலும் குறிப்பாக முதன்மை கிரகம் உஷ்ண கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது இந்த ஆடி மாத வழிபாடு மிக முக்கியமான சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கும் போது வித்யாகாரகரான புதன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் முன்னோ அல்லது பின்னோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அம்மனின் சக்தியானது பல்வேறு வகையான சிரமங்களை தங்களுடைய வாழ்வை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது. இப்படி வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களுடைய இல்லம் தேடி பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான நன்மைகளும் வாய்ப்புகளையும் தருவாருங்க அம்பிகை. ஆனால் அதே சமயம் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை. இப்படி நம்மளுடைய தேவைகளை அம்மனிடம் எடுத்துரைக்கும் போது இறை வழிபாடு என்பது மிகப்பெரிய அளவில் வலுப்பெறுகிறதுங்க. குறிப்பாக தெய்வீக ரீதியாக அனுகிரகை என்பது அதிகரிக்கிறது. அதோடு நம்மளுடைய மனபலமும் தேவையான நம்பிக்கையும் அதிகரிப்பதால் அந்த காரியத்தை துணிச்சலுடன் ஈடுபடுவோம். அப்போது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் சக்தி இல்லையே என்றால் சிவனே நிறு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சக்தியின் அருளை பெறுவதற்கு எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்றால் ஆற்றல் சக்தி நிச்சயமாக தேவை. அப்படி இல்லை என்றால் தான் சிவனேன் என்று இருக்க வேண்டும். அப்படி சக்தியின் அருளை அதிகமாக பெறுவதற்கு உகந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட சக்தி சாந்தரூப வடிவில் மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி, அகிலாண்டேஸ்வரி என்ற பல பெயர்களிலும், அகங்கார சக்தியாக மாரியம்மன், காளியம்மன், கண்ணாத்தாள், சமயபுரத்தாள் என்று பல பெயர்களிலும் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட சக்தியை முறையாக வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். வருமானம் அதிகரிக்குங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அஷ்டலட்சுமியின் அனுகிரகை அதிகமாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வழிபாட்டை வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்டிலேயே மேற்கொள்ளலாங்க. விளக்கேற்றி வைத்து குங்குமம், சந்தனம், பூச்சூடிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி செய்வதால் அஷ்டலட்சுமியின் அனுகிரகை பூரணமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். எனவே பல வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கல்யாண கனவுகள் உருவாகும். புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எந்த காரியத்தை செய்தாலும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.